வீடியோ பார்த்துள்ளதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பிட்னா பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங்கில் வீடியோ வேணும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் வீடியோ வரும். உங்களை ஒரு நபர் விட்டு சென்ற பிறகு வேறு ஒரு நபரை காதலிக்காமல் இருந்தால் உங்களால் காதல் மேல் இருந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும், அல்லது உங்கள் மேல் இருக்கக்கூடிய காதல் இன்னும் அதிகரித்து உங்களே விரும்பி கொண்டிருப்பார்கள். ரிலேஷன்ஷிப்ல ஒரு லவ் பிரிஞ்சுட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கே தாட் வரலாம், நம்ம அவங்க கூட மறுபடியும் பேச்சப் ஆயிடலாமா, நம்மள மறுபடியும் போனா சேர்த்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்களை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று, அவங்க லவ் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அப்படின்ற போது கண்டிப்பா நீங்க விட்டு அந்த பிரேக்கப்ன்றது அவங்க மேல யார் மேலேயும் அந்த விஷயம் நம்பிக்கைன்றது மறுபடியும் வராமலே போயிருக்கும் ஒன்று. செகண்டு, அவங்களுக்கு இன்னும் உங்க மேல காதல் அதிகரிச்சிருக்கும். அதனால வேற எந்த ஒரு பர்சனையும் பார்க்க மாட்டாங்க, வேற எந்த ஒரு பர்சன் பின்னாடி போகாம இன்னும் உங்களே விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த செகண்டா இருக்கிறது தான் இங்க மோஸ்ட்லி நடக்குது. ஐ மீன் அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய காதல் வேற எந்த ஒரு பெண்ணு மேலேயும் வரல. ஸோ அவங்க இன்னும் உங்களை தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ கைஸ், உங்க லைஃப்ல விட்டுட்டு பிரிஞ்சு தவிக்கிறீங்கன்னா பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். நாம் என்னதான் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்து அன்பு காமித்தாலும் அந்த அன்பை விட பணம் தான் முக்கியம் என்று ஒரு சில நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்கிறார்கள். இங்க நிறைய பேருடைய லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன், அதுவும் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன், சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பணம் தான் அப்படின்றத சொல்றாங்க. பட் பசங்க அந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா, ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு லைஃப்பை வாழ்ந்துடலான்ற அந்த தைரியம் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த ஒரு விஷயம் என்று இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேமிலி எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஃபேமிலி நமக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம ஃபேமிலின்னு ஆயிடுச்சுன்னா குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செலவு பண்ணுறோன்றத எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அந்த டைமில் நம்மளும் கஷ்டப்பட்டு, நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தையும் கஷ்டப்பட்டு, குடும்பமும் கஷ்டப்பட்டு, ஏன் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வாழணுமா, வேண்டாமே அப்படின்றத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. இதில் ரெண்டு பக்கமும் அவங்க பார்க்குறாங்கன்றத தவிர அவங்கள மட்டும் அவங்க என்றைக்குமே பார்த்தது கிடையாது. பணத்திற்காக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உங்களை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களை பணத்திற்காக விற்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் சொன்னது பணத்துக்காக விட்டு போறாங்கன்றது எப்படின்னா, ரெண்டு பேருக்கும் கஷ்டமா இருக்கும். கடைசியில அந்த ஒரு கஷ்டம் வேணான்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக விட்டுட்டு போறாங்களே தவிர, பட் இப்படி இருக்கக்கூடிய பர்சன், அதாவது எப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்ககிட்ட பணம் இல்லைன்றதுக்காக மட்டும் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க, அதுதான் மெயின் ரீசனா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க பணத்துக்காக அவங்களே விற்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பணத்துக்காக எப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களை வேணாம் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க பணம் இல்லைனால் இல்லாத பர்சனை கூட லவ் பண்றாங்க, அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு ரீசனுக்காக விட்டு போலன்ற புரிஞ்சுக்கோங்க. பட் அவங்க அப்படி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் இருக்கக்கூடிய பையனை போய் லவ் பண்றாங்க அப்படின்ற போது அவங்க பணத்துக்காக அவங்களே வித்துட்டாங்கன்றதான் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலை பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுடன் யார் இருக்கிறார்கள், அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கானவர்கள், உங்கள் மீது அன்பு வைத்தவராக இருப்பார்கள். எப்பவுமே சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத போது யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்க தான் எப்பவுமே உனக்கானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான் நிஜம். ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உங்க கூட நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு 5 பைசா, ஒரு 5 ரூபாய் காசு இல்லாத போது உங்க கூட எவனாச்சும் வந்து நிப்பானா? நீங்களே கூப்பிடுங்க, கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது தரையா அப்படின்னு கேளுங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணம்ன்றது எவ்வளவு வேல்யூவான ஒரு விஷயம்னு. பட் அந்த பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் ஒரு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணோ உங்களை எப்பவுமே கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம உங்களுக்காக கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நீங்க கேட்டோடனே உடனே கொடுக்குறாங்க. அப்படின்ற போது அப்படிப்பட்ட பர்சன் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கக்கூடிய பர்சன். உங்களை மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு நிச்சயமா எனக்குமே மாறாது. எதுவுமே இல்லைனாலும் உங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள உங்க லைஃப்ல இருந்தாங்க அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா லைஃப் லாங் கஷ்டப்பட போறது உறுதி, சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. உங்களை விட்டு சென்ற நபரை நினைத்து நீங்கள் எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும், அவர்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அவர்கள் மீண்டும் வந்தாலும் அந்த உண்மையான காதல் எப்போதும் இருக்காது அவர்களிடம். ஐ மீன் லவ் இங்கே நிறைய பேர் பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் சில நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கழிச்சு மறுபடியும் பேச்சப்ன்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க மறுபடியும் வராங்க அப்படின்னு சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்கள நம்ம ஏத்துக்காம வேற யாரும் ஏத்துக்க போறா, நல்ல விஷயம்.
பட் அவங்க மறுபடியும் அதே தப்பு பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் முட்டாள்தனம்ன்றது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பழகிருச்சு, ஏற்கனவே விட்டு போனோம், மறுபடியும் விட்டு போனால் என்ன பெருசாகிட போகுதுன்ற தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரிங்க, திருப்பி வந்தால் ஏற்றுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி எந்த ஒரு மனநிலையில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. இல்லை அந்த பிரேக்கப் என்ன ரீசனுக்காக நடந்துச்சுன்றதை பண்ணுங்க. சிம்பிளாக பிரேக்கப் ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கு, ஸோ பிரிஞ்சிட்டோம் அப்படின்றது ஓகே தான், அதில் சேரலாம். செகண்ட் ரீசன் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு, ஸோ அதனால் அது சேர்ந்துக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நீ உங்ககிட்ட பணம் இல்லை, சரியான வேலை இல்லை, அதனால பிரிஞ்சுட்டு போகிறேன். உங்களை விரும்பும்போது வேற ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு டைமில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த டைமில் அந்த ஒரு பிரேக்கப் ஆகுது. அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை சத்தியமாக ஏற்றுக்காதுங்க. மறுபடியும் அவங்க கேவலமானவங்க, உங்கள் லைஃப்பை மறுபடியும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கும் செய்தா. பை பாய்.